எனக்கு சக்தி கொடுங்கள் பிரபு. எனக்கு தைரியத்தை கொடுங்கள் மங்களமூர்த்தி. தயவு செய்து என் கவலையை தீர்த்து வையுங்கள். எனக்கு சக்தி கொடுங்கள் பிரபு. ஓம் கங்கணபதியே நம. பட்டத்திராணியே நில்லுங்கள். பட்டத்திராணியே. ஓம் கங்கணபதியே நம. பட்டத்திராணியே நில்லுங்கள். பட்டத்திராணியே நில்லுங்கள். பட்டத்திராணியே. பட்டத்திராணியே. வேலா, நான் பட்டத்திராணி அல்ல. என் நிலையை இப்பொழுது மாறிவிட்டது. நீ எதற்காக என் பின்னால் மறுபடியும் வந்து கொண்டிருக்கிறாய்? நான் இந்த நாட்டை விட்டு வெளியே செல்கிறேன். நீ சென்று விடு வேலா, சென்று விடு. யாராவது பார்த்தால் உனக்குதான் சங்கடம் நேரிடும். எந்த சங்கடத்தை பற்றியும் எனக்கு கவலை இல்லை. உங்களுக்கு ஏதாவது ஒன்று என்றால் என்னால். அரண்மனையை விட்டு ஏன் வந்தீர்கள்? வாருங்கள், அரண்மனைக்கு திரும்பி வாருங்கள். நான் உன்னிடம் சொன்னேன் அல்லவா, நான் தேசத்தை விட்டு போக போகிறேன். நான் பட்டத்து ராணி அல்ல. தங்களை தவிர வேறு யாரும் விராட நாட்டிற்கு பட்டத்து ராணியாவோ மகாராணியாவோ இருக்க முடியாது. வாருங்கள், திரும்பி வாருங்கள். அனைத்து அரச மக்களும் அனைத்து குடிமக்களும் தங்களுக்கு துணையாக இருப்பார்கள். தங்களுக்கு நடக்கும் அநியாயத்தை அவர்கள் தட்டி கேட்பார்கள். அவர்கள் தங்கள் நிலையை அவசியம் மாற்றுவார்கள். இல்லை பேலா, இப்பொழுது என் எண்ணம் நான் ஆராதிக்கும் ஸ்ரீ கணேசன் மீது உள்ளது. இனி என் எதிர்காலத்தை பற்றி அவர் முடிவு செய்வார். உங்கள் நிலையை பற்றி மக்கள் முடிவு செய்து விட்டார்கள் பட்டத்திராணி. வாருங்கள், என்னோடு வாருங்கள். இல்லை பேலா, இவ்வளவு பெரிய அவமானத்திற்கு பிறகு நான் மீண்டும் அங்கே வர மாட்டேன். அவமானம் என்றும் உங்களுக்கு ஏற்படாது பட்டத்திராணி. உங்களுக்கு தீங்கிழைத்த அந்த துஷ்டை சசி பிரபா நிச்சயம் அங்கிருக்க மாட்டாள். இப்பொழுது அவர்தான் அந்த நாட்டின் மகாராணி. இல்லை, எனக்கும் விராட நாட்டிற்கும் மகாராணி தாங்கள்தான். தாங்கள் மட்டும்தான். தங்களின் இந்த இடத்தை யாரும் அடைய முடியாது. அந்த சமயத்தில் நான் மட்டும் உங்கள் அருகில் இருந்தால் இந்த நிலை உங்களுக்கு வந்திருக்காது. நான் உங்களை அநியாயத்தை தட்டி கேட்கும்படி கூறிக்கொண்டிருக்கிறேன். இப்பொழுதும் ஒன்றும் கெட்டுவிடவில்லை பட்டத்திராணி. திரும்பி வாருங்கள். அந்த துஷ்ட சசிபிரபாவை அரண்மனையை விட்டு வெளியேறும்படி பார்த்துக் கொள்ளுங்கள். இல்லை பேலா, இது ஒருபோதும் நடக்காது, ஒருபோதும் நடக்காது. இருந்தும் இந்த நிலைமையில் தாங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் பட்டத்திராணி? அனைவரும் அங்கு உங்களுக்கு உதவ தயாராக இருக்கிறார்கள். குடிமக்களின் கோபம், உங்களின் இந்த அமைதி அனைத்தையும் மாற்றிவிடும். மகாராஜா உங்களை மீண்டும் ஏற்றுக்கொள்ள யோசனை செய்வார். தோழி பேலா, யோசித்து மகாராஜா என்னை ஏற்க வேண்டாம், மகிழ்ச்சியோடு ஏற்க வேண்டும். அவர் மகிழ்ச்சியில்தான் என் சுகமே இருக்கிறது. நான் தங்களுக்கு எப்படி புரிய வைப்பேன் பட்டத்திராணி? எப்படி புரிய வைப்பேன்? புரிவதும் புரிய வைப்பதும் நான் ஆராதிக்கும் அந்த ஸ்ரீ கணேசரிடம் உள்ளது. அவர் மீது நம்பிக்கை வை பேலா. நீ பார், வரப்போகும் சமயம் முன்பை விட சுகமாக சந்தோஷமாக இருக்க போகிறது. நீயே பார் பேலா. ஓம் கங்கணபதே நம. ஓம் கங்கணபதே நம. ஓம் கங்கணபதே நம. ஓம் கங்கணபதே நம. ஓம் கங்க. உனக்கும் கேட்கிறதா பேலா? கணேசனின் அந்த பக்தரின் குரல் எனக்கு உதவுவதற்காகவே கேட்கிறது. மங்களமூர்த்தி நினைத்து விட்டார். தன் பக்தியின் கவலையை தீர்க்க ஒரு பக்தனை அனுப்பி இருக்கிறார். வா பேலா, என்னோடு வா. நாம் இருவரும் சென்று ஸ்ரீ கணேசரை ஆராதித்து வரும் அந்த பக்தரை தேடுவோம். வா பேலா, வா. ஜெய் ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. தங்களுக்கு நன்றி மங்களமூர்த்தி. தங்கள் பக்திக்கு மிக்க நன்றி. கணேசதாசன் தங்களை நோக்கி ஆராதிக்கும் மகாராணி கீர்த்தியும் வேலாவும் அங்கு சென்று விட்டார்கள். நான் உதவ வேண்டிய அவசியமே இல்லையே. இப்பொழுது நான் அந்த துஷ்டை சசிபிரபாவுக்கு எச்சரிக்கை கொடுக்க போகிறேன். ஜெய் ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. ஓம்
ஓம் கங் கணபதே நம. 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 ஓம் கங் கணபதயே நம. ஓம் கங் கணபதே நம. ஓம் கங் கணபதயே நம. இந்த அரண்மனையில் இருக்கும் அனைவரும் எனக்கு வேண்டியவர்கள், பணிபுரிபவர்கள், என்னிடம் வேலை செய்பவர்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும். அன்றில்லாமல் நிராசையோடு இருக்கக்கூடாது. என் முன் தாங்கள் அனைவரும் இப்படி முகத்தை தூக்கி கொண்டு வைத்திருந்தால் கீர்த்தியை போல் உங்கள் அனைவரையும் நாட்டை விட்டு அனுப்பி விடுவேன். நிம்மதி இல்லாமல் நிராசையோடு வாழ்பவர்களுக்கு இந்த நாட்டில் இடம் இல்லை. புது மகாராணிக்கு ஜெய். மகாராஜாவும் ராஜ புரோகிதரும் வந்து கொண்டிருக்கிறார்கள். துஷ்ட வாயில் காப்பானே, உனக்கு தெரியாதா? நான் விராட நாட்டின் மகாராணி அல்ல, பட்டத்து ராணி. பட்டத்து ராணி. என்னை பட்டத்து ராணி என்று அழைக்க முடியாமல் உன்னை யார் தடுத்தது? என் கோபத்திற்கும் ஆத்திரத்துக்கும் ஆளாக விரும்புகிறாயா? கோபப்படாதீர்கள் பட்டத்து ராணி, அனைவரும் உனக்கு அடிமைகள். உங்கள் ஆட்கள் அப்படி இல்லையே, என்னை பட்டத்து ராணி என்று அழைக்கவில்லையே. பழக்கம் இல்லாதனால் தவறு செய்து விட்டார்கள். இனி அவர்களை பட்டத்து ராணி என்றே அழைக்க சொல்கிறேன். இப்போது அவர்கள் செய்த தவறை மன்னித்து விடு. மன்னியுங்கள் மகாராஜா. மைராட் நாட்டின் பட்டத்து ராணி மகாராணி கீர்த்திதான். ஆசைப்படுவதனால் மட்டும் இளைய ராணி பட்டத்து ராணி ஆகிவிட முடியாது. தாங்கள் இந்த ராஜ புரோகிதரை என்னை அவமானப்படுத்த அழைத்து வந்தீர்களா மகாராஜா? இவர் தவறுக்கு உடனே தண்டனை கொடுங்கள். ராஜா கூறிய பிறகும் கூட இதில் ராஜாவின் விருப்பம் முக்கியமில்லை மகாராஜா. பட்டத்து ராணி உயிரோடு இருக்கும் வரை ராஜா எதுவும் செய்ய முடியாது. நீங்கள் பட்டத்து ராணியை கீர்த்தி என்று கூறி அவமானப்படுத்துகிறீர்கள். உங்கள் மகாராஜாவிற்கு என்றுமே உயர்ந்தவள் நான் தான். உங்களுக்கு உயர்வாக இருக்கலாம், ஆனால் நாங்கள் நியாய தர்மத்திற்கு கட்டுப்பட்டவர்கள். கேட்டீர்களா மகாராஜா? நீங்கள் அநியாயம் செய்கிறீர்கள் என்று கூறுகிறார். பிறகு என்னை எப்படி பட்டத்து ராணி என்பார்? நீங்கள் நியாயமாக நடந்து கொள்ளாமல் அநியாயம் செய்கிறீர்களாம். இவரை ராஜபுரோகிதராக வைக்க என்ன அதிகாரம்? நான் இந்த ராஜ புரோகிதர் பதவியை என் யோகியத்தினாலும் வம்ச பரம்பரையினாலும் பெற்றேன். என் ஆசீர்வாதத்தால் தார்மீக அனுஷ்டானத்தை கடைபிடித்து இந்த ராஜ்யம் பெரும் புகழ் பெற்றிருக்கிறது. இதுவரை எந்த சங்கடமும் வந்ததில்லை. ஆனால் இப்பொழுது பட்டத்து மகாராணி கீர்த்தியை அவமானப்படுத்தி நாட்டை விட்டு துரத்தி சங்கடத்தை வர வைத்திருக்கிறீர்கள் மகாராஜா. மகாராஜா, ராஜபுரோகிதர் பேசுவதை நிறுத்த சொல்லுங்கள். இல்லை என்றால்? இல்லை என்றால் ஒன்னும் செய்ய முடியாது மகாராணி. பிராமணரையும் புரோகிதரையும் எதுவும் செய்ய முடியாது மகாராணி. என்னுடன் தேவையில்லாமல் விவாதம் செய்து உங்களுக்கு புத்தி இல்லை என்பதை உணர்த்தி விட்டீர்களே. இப்பொழுது நானே அரண்மனையிலிருந்து பதவியை விட்டு வெளிநடப்பு செய்கிறேன். ராஜ புரோகிதர் இங்கு இல்லை என்றால் எனக்கும் இந்த சூழ்நிலை ஒத்து வராது மகாராஜா. மகாராணி சசிபிரபாவின் பேச்சை கேட்டு பட்டத்து ராணி கீர்த்திக்கு தாங்கள் அநியாயம் செய்து விட்டீர்கள். தாங்கள் அதை மாற்ற வேண்டும். இல்லை என்றால் நாங்கள் அனைவரும் எங்கள் சேவையை நிறுத்தி விடுவோம். வேண்டாம் வேண்டாம், அப்படியெல்லாம் கூறாதீர்கள். மகாராணி உங்களை தவறாக பேசினால் நான் உங்களிடம் மன்னிப்பு கேட்கிறேன். என்னை மகாராணி என்று கூறு. உங்கள் மனம் கலங்கவில்லையா மகாராஜா? என் எதிரிலேயே அயோக்கியர்களிடம் மன்னிப்பு கேட்கிறீர்களா? இவர்களுக்கு உடனே தண்டனை கொடுத்து இங்கிருந்து அனுப்பிவிடுங்கள். மகாராஜா, இந்த அறியாத பெண்மணி என்ன பேசுகிறோம் என்று தெரியாமல் அளவுக்கு மீறி பேசிக் கொண்டிருக்கிறாள். இவள் புத்தி குழம்பினால் சாபம் விட்டு விடுவேன். உங்களையும் எச்சரிக்கிறேன் மகாராஜா. இந்த ஆணவம் கொண்ட பெண்ணால் உங்கள் சௌபாக்கியம் துர்பாக்கியம் ஆகிவிடும் மகாராஜா. கணேச பக்தையான பட்டத்து மகாராணியை நீங்கள் வெளியே அனுப்பியதும் கணேசரின் கோபத்திற்கு ஆளாகிவிட்டீர்கள். இனி ஒரு கணமும் நான் இங்கிருக்க மாட்டேன். செல்வதற்கு முன் உங்களை எச்சரித்து விட்டு செல்வதை என் கடமையான நான் உணர்ந்தேன். நீங்கள் உங்கள் பட்டத்து மகாராணி கீர்த்தியிடம் மன்னிப்பு கேட்டு அழைத்து வரவில்லை என்றால் அதன் விளைவு பயங்கரமாக இருக்கும். நீங்கள் ஒரு கணம் கூட நிம்மதியாக இருக்க முடியாது. இந்த பாவம் உங்களை துர்திசைக்கு ஆளாக்கிவிடும். உங்கள் எதிர்காலத்தை எண்ணி நான் வருந்துகிறேன். உங்கள் பாவத்தின் காரணமாக நீங்கள் ஒருபோதும் தாயாக முடியாது. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உங்கள் பதியே உங்களை தூக்கி எறிந்து விடுவார். இப்பொழுதே உங்களை எச்சரிக்கிறேன் சசிபிரபா, இப்பொழுதே உங்களை எச்சரிக்கிறேன்.
யார் நீ? அடையாளம் தெரியவில்லையா? நான் தான் உன்னுடைய ஆக்ரோஷம், அபிமானம். இன்று உன்னுடைய செய்கையால் அவமானப்பட்டு நிற்கிறேன். உன் ரூபத்தை நீ மாற்றிக்கொண்டு விட்டாயே. மகாராஜா சசிவாகனை உன்னால் சந்தோஷப்படுத்த முடியும். ஆனால் குடிமக்கள், அரசவையினர், அவர்கள் துஷ்ட கீர்த்திக்கு சாதகமானவர்கள். தெரியும், மிக நன்றாக தெரியும். அவர் என்னை பட்டத்தில் அணியாக்கி விடுவார். ஆனால் அரசவையினரும் குடிமக்களும் மகாராஜாவின் முன்னே என்னை அவமானப்படுத்தி விட்டார்கள். இன்னமும் எனக்கு அந்த உணர்வு இருக்கிறதா? வேறு என்ன செய்வது? இத்தனை அரசவையினர் குடிமக்கள் முன்பு எதிர்த்து வேறு என்ன நான் செய்ய முடியும்? இருந்தும் எனக்கு மகாராஜா மீது முழு நம்பிக்கை இருக்கிறது. உனக்கு அவர் மீது முழு நம்பிக்கை இருக்கிறது. உனக்கு இவ்வளவு அவமானம் ஏற்பட்டும் அதை பற்றி சற்றும் கவலைப்படாமல் தூங்குகிறாரே. அவர் ஆனல்லவா? அவரை நீ நம்புகிறாயா? அவர் முதல் மனைவி கீர்த்திக்கு துரோகம் செய்தவர் தானே. உனக்கு செய்ய மாட்டாரா என்ன? என்ன கூறுகிறாய் நீ? மகாராஜா எனக்கு மட்டும்தான் சொந்தம், எனக்கு மட்டும்தான். இது உன்னுடைய தவறு. உன் தவறை நீ திருத்திக் கொள்ளவில்லை என்றால் உன்னோடு சேர்ந்து எனக்கும் அவமானத்தை ஏற்படுத்துவாய். திருத்திக் கொள்வதா? என்ன திருத்திக் கொள்வது? உன் நம்பிக்கையை முதலாக வைத்து நீ விளையாடு. எப்படி அது? அது தெரியவில்லை என்றால் இந்த அரண்மனையோடு மகாராஜா சசிபாகனையும் மறந்துவிடு. மறப்பதா? மறந்துவிடு. உன்னால் அவரை சமாதானப்படுத்தி உன் அதிகாரத்தை கைப்பற்ற முடியவில்லை சசி பிரபா. அதனால் நான் கூறுகிறேன், அதை செய்துவிடு. மறந்துவிடு அவரை. நான் இவரை மறந்துவிட்டால் மீண்டும் அந்த கீர்த்தி பட்டத்து ராணியாகி விராட நாட்டிற்கு வந்து விடுவாள். அனைவரும் ஜெய ஜெய கூறுவார்கள். பிறகு என்ன? யாரும் மதிக்க மாட்டார்கள். நான் மகாராஜாவை மறக்க மாட்டேன். நான் உன்னை மறக்க வைக்கிறேன். என் அபிமானத்தால் அல்ல, அதிகாரத்தால். எச்சரிக்கிறேன், எச்சரிக்கிறேன். ஜெய் ஸ்ரீ மகணேசா. இவள்தானா அது? ஸ்ரீ கணேசரின் பக்தை மகாராணி கீர்த்தியை கஷ்டப்படுத்தும் துஷ்டை சசிபிரபா இவள்தானா? சசிபிரபாவின் குணத்தில் ஆணவம் கலந்திருக்கிறது. இருந்தும் இவளது முகத்தில் கவலையின் சாயல் தெரிகிறது. ஜெய் ஸ்ரீ மகணேசா. ஸ்ரீ கணேசரின் பக்தியை துன்புறுத்துபவர் முகத்தில் கவலையை தவிர வேறு என்ன இருக்க முடியும்? ஜெய் ஸ்ரீ மகணேசா. யார் நீ? இப்பொழுது நான் யாரென்று தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமில்லை தங்களுக்கு. நான் ஏன் இங்கு வந்திருக்கிறேன் என்று தெரிந்து கொண்டால் போதும். ஜெய் ஸ்ரீ மகணேசா. ஏன் வந்திருக்கிறாய்? நான் பட்டத்து ராணி தேவி கீர்த்தியை போல ஸ்ரீ கணேசரின் பக்தன். நான் உங்களை எச்சரிக்கத்தான் வந்திருக்கிறேன். இனியும் தாங்கள் தேவி கீர்த்தியை துன்புறுத்த முயற்சி செய்தால் இப்பொழுது உங்கள் முகத்தில் தெரியும் இந்த கவலை உங்கள் சரீரம் முழுவதும் பரவிவிடும். அதன் பிறகு நீங்கள் யாரையும் பார்ப்பதற்கு தகுதியில்லாதவராகி விடுவீர்கள். அதன் பிறகு நீங்கள் உங்கள் சசிபிரபா என்ற பெயரை மாற்றிக்கொள்ள நேரிடும். ஜெய் ஸ்ரீ மகணேசா. யார் நீ? என் பெயர் உனக்கு எப்படி தெரியும்? ஜெய் ஸ்ரீ மகணேசா. நான் உங்களிடம் இதை கூறி சொல்லத்தான் வந்தேன். பெயர் மட்டும் என்ன, உங்களை பற்றிய அனைத்து விவரங்களும் எனக்கு நன்றாகவே தெரியும். சசிபிரபா கவலை பிரபாவாக மாறப்போகிறீர்கள். மகாராஜா, மகாராஜா. ஸ்ரீ கணேசரின் கருணையினால் அவர் இப்பொழுது எழுந்திருக்க மாட்டார். ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா சசிபிரபா? ஸ்ரீ கணேசர் தன் பக்தர்களுக்கு எப்பொழுதுமே உதவி செய்வார். அவர் கருணையினால் அனைத்து உயிர்களுமே நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. நீங்கள் பட்டத்து ராணியிடம் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேளுங்கள். அதுதான் நல்ல வழி. ஜெய் ஸ்ரீ மகணேசா. ஓம் கங் கணபதே நமः. 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 ஜெய் ஸ்ரீ மகணேசா.
ஓம் கங் கணபதே நம. ஓம் கங் கணபதே நம. கணேச பக்தைகளுக்கு ஜெய். கணேச பக்தன் கணேசதாசனுக்கு ஜெய். மங்களமூர்த்தி கணேசரின் பிரிய பக்தன் கணேசதாசா, உங்களுடைய பக்தியின் குரலை கேட்டு பட்டத்தராணி கீர்த்தி தன் பணிப்பெண் பேலாவை அழைத்துக் கொண்டு இங்கு வந்து ஸ்ரீ கணேசரின் பக்தியில் லயித்து விட்டார். இவர்களை பார்த்து ஆச்சரியப்பட வேண்டாம். இருந்தும் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. நான் உங்களது பக்தியை எப்பொழுதும் குலைக்கவும் மாட்டேன். நான் ஆராதிக்கும் கௌரி புத்திரனின் ஆணையை கேட்டு தங்கள் பக்தியை வளர்க்க உதவுவேன். எனக்கு ஒன்றும் விளங்கவில்லை நண்பா. ஜெய் ஜெய் ஸ்ரீ மகணேசா, நான் உங்களுக்கு விளங்க வைக்கிறேன். சகோதரா, இப்பொழுது இதை மட்டும் தெரிந்து கொள். உன்னுடைய பக்தியில் மகிழ்ச்சி அடைந்த ஸ்ரீ கணேசர் உனக்கு இன்னொரு வரத்தையும் அவசியம் தந்து விடுவார். மகாராணி கீர்த்திக்கு கூட அவர் கணேச பக்தியின் பலன் சீக்கிரம் கிடைத்துவிடும். ஜெய் ஜெய் ஸ்ரீ மகணேசா, ஜெய் ஜெய் கௌரி புத்ரா ஸ்ரீ கணேசா. இப்பொழுது வேதவியாசர் கணேசரை நோக்கி கடுமையான தவத்தில் ஈடுபட்டிருந்தார். ஓம் கங் கணபதையே நம. ஓம் கங் கணபதையே நம. ஓம் கங் கணபதையே நம. ஓம் கங் கணபதையே நம. என்ன சோதனை இது? எனக்கு ஒன்றும் விளங்கவில்லை. தன் தாய் கௌரிக்கு சமமாக கௌரிபுத்திரன் வரமளிப்பதற்கு சீக்கிரம் வருவதற்கு மறுக்கிறாரே. என் பொறுமை எல்லை மீறிவிடும் போல் இருக்கிறது. ஸ்ரீ கணேசா, என் தவத்துக்கு உதவி செய்யுங்கள். மகரிஷி, என்ன இது மகரிஷி? தாங்கள் மங்களமூர்த்தி ஸ்ரீ கணேசரின் ஆராதனை ஏன் விட்டுவிட்டீர்கள்? அவர் விக்னகர்த்தா, அனைவரின் வினையையும் தீர்ப்பவர். சங்கல்பம் செய்து மீண்டும் அவருடைய ஆராதனையை துவங்குங்கள். இல்லை தேவகி, மீண்டும் சங்கல்பம் செய்யும் தைரியம் என் மனதில் துளியும் இல்லை. இதுவே பரமபிதா பிரம்மா எனக்கு ஆணையிடவில்லை என்றால் நான் இந்த தவத்திற்கு சங்கல்பம் செய்திருக்கவே மாட்டேன். ஏன் அப்படி கூறுகிறீர்கள் மகரிஷி? எந்த கிரந்தத்தை எழுத மனதில் ஆசையோடு அமர்ந்தேனோ அந்த எண்ணம் ஆரம்பத்திலேயே முடிந்துவிடும் போலிருக்கிறதே. இப்பொழுது எனக்கு தனது தாய் கௌரியைப் போல ஸ்ரீ கணேசர் வரமளிக்க வரவில்லையே. இப்பொழுது நான் என்ன செய்வது? மன்னியுங்கள் சுவாமி. ஸ்ரீ கணேசரை வேண்டி வரம் இருப்பவர்களுக்கு அவர் சீக்கிரம் மகிழ்ந்து தரமாட்டார். ஆனால் தங்களுக்கு வரதானம் தர அவர் சீக்கிரம் வந்து விடுவார். நீ எப்படி உறுதியாக கூறுகிறாய்? ஏனென்றால் தாங்கள் சாதாரண மானிடரோ சாதாரண ரிஷியோ அல்ல. ஜெகத் பாலகன் ஸ்ரீஹரி விஷ்ணுவின் அவதாரம். பெரியவர்களுக்கு மரியாதை தருபவர். சராசரத்திற்கு நன்மை தர கௌரி புத்திரன் சீக்கிரமே வருவார். ஜெய் ஜெய் ஸ்ரீ மகணேசா, ஜெய் ஜெய் கௌரி புத்ரா ஸ்ரீ கணேசா. அதுவும் தனியாக இந்த சமயத்தில்? இவர் கைலாயத்தை விட்டு வந்ததற்கு தாய் பார்வதி கோபிக்க மாட்டாரா? இப்பொழுது நான் அவர் அருகே சென்றால் அவசியம் என் மீது கோபித்துக் கொள்வார். கேட்பார், அனுமதி இல்லாமல் ஏன் வந்தாய் என்பார். எதற்காக அங்கு தயங்கி நிற்கிறாய் தயாசுரா? இங்கே வா. ஜெய் ஜெய் ஸ்ரீ மகணேசா, ஜெய் ஜெய் ஸ்ரீ கணேசா, ஜெய் ஜெய் ஸ்ரீ மகணேசா. வணங்குகிறேன். தங்களை இங்கு கண்டதும் ஆச்சரியப்பட்டு விட்டேன் மங்களமூர்த்தி. தங்களை பற்றி தான் எண்ணிக்கொண்டிருந்தேன். உடனே வந்து விட்டீர்கள். தாங்கள் இங்கு வர காரணம் என்ன பிரபு? நான் உனக்கு ஆணையிடுவதற்காகத்தான் இங்கே வந்திருக்கிறேன் தயாசுரா. உன்னை பார்த்தால் எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது. நீ என் 2 ஆணைகளையும் நிறைவேற்றி விட்டாய். இருந்தும் மங்களமூர்த்தி, தாங்கள் இங்கு ஏன் வந்தீர்கள் என்று தாய் பார்வதியிடம் பிரம்மதேவன் ஒரு வேண்டுகோள் விடுத்தாராம். அதை நிறைவேற்றத்தான் நான் இங்கு வந்திருக்கிறேன். இருந்தும் என்ன மங்களமூர்த்தி? இந்த மகரிஷி யார்? ஏன் அவரையே பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள்? இவர் அவசியம் ஏதோ முக்கியமானவர்தான். தீயவர் இல்லை தயாசுரா, இவர் திவ்ய ஆத்மா. இவரை நீயும் என்னுடன் சேர்ந்து வணங்கிக்கொள். மிகுந்த புண்ணியம் செய்திருந்தால்தான் இப்படி புண்ணிய ஆத்மாவை வணங்க முடியும். தெரியுமா தயாசுரா? இந்த ஜகத்தை காத்து வருகின்ற
ஸ்ரீஹரி மகாவிஷ்ணுவின் அவதாரம் தான் மகரிஷி வேதவியாசர். மகரிஷி வேதவியாசர்? ஆம், இவர்தான் சராசரத்தின் வேதம், புராணம், உபனிஷத்தம், சாஸ்திரங்கள் பற்றிய குறிப்புகள் எழுதுவதற்காக அவதாரம் எடுத்திருக்கிறார். பிரபு, பிறகு ஏன் தாங்கள் இங்கிருக்கிறீர்கள்? ஆசிரமத்திற்கு சென்று அவருக்கு உதவி செய்ய வேண்டியதுதானே? அதை யோசித்துத்தான் நானும் இப்பொழுது வந்தேன். யோசித்தா? இங்கு வந்த பிறகு என்ன யோசனை? அதில் ஏதாவது குறை இருக்கிறதா பிரபு? ஆம், யாரிடம் என்ன அதிகாரம் இருக்கிறதோ அதன்படிதான் அவர்கள் காரியமும் நடைபெறும். ஜெய் ஸ்ரீ மோகனேசா, எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. கௌரி புத்ரா, சற்று புரியும்படி ஏதாவது கூறுங்கள். மகரிஷி வேதவியாசர் நான் எதிர்பார்த்ததை விட அதிகமாக தவம் செய்து விட்டார். இத்தனை அதிகம் தவம் செய்து விட்டாரே, இவருக்கு என்ன பலன் அளிக்கலாம் என்றுதான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன். ஜெய் ஸ்ரீ மோகனேசா, இருந்தும் இவர் ஸ்ரீகரி விஷ்ணுவின் அவதாரமாயிற்றே. இவர் அவதாரமாக இருந்தும் இத்தனை தாமதப்படுத்துவதற்கு காரணம், அவர் எண்ணினாலே அனைத்தையும் நிறைவேற்றிக் கொள்ள முடியுமே. அதுதான் கடினமான விஷயம் தயாசுரா. வேதவியாசருக்கு தான் இப்படி ஒரு ஜென்மம் எடுத்ததில் கோபமும் என் மீதான கோபமும் ஒரே சமயத்தில் இருக்கிறது. இப்பொழுது நாம் வேறு ஏதாவது யோசனை செய்தால், ஆனால் செய்யத்தானே வேண்டும். ஒரு புறம் வேதவியாசர் ஸ்ரீ மகா கணேசரை நோக்கி ஆராதித்துக் கொண்டிருந்ததை கண்ட கௌரிபுத்திரன் திடீரென்று அங்கிருந்து மறைந்து போனார். அதே சமயம் இங்கு அசுரகுரு சுக்ராச்சாரியார் பாதாளவாசி அசுரனை வெளியே வரும்படி அழைத்துக் கொண்டிருந்தார். நமச்சிவாய. பாதாளவாசி அசுரர்களே வாருங்கள். ஓம் நமச்சிவாய. பாதாளவாசி அசுரர்களே வாருங்கள். நான் என்னுடைய அனைத்து சித்தி பலன்களையும் உங்களுக்கு அளிக்கின்றேன். பாதாளவாசி அசுரர்களே சீக்கிரம் வாருங்கள். சர்வ சக்திமான் பகவான் மோகாசூரனுக்கு ஜெய். இந்த அக்னியில் குடிகொண்டிருக்கும் பகவான் மோகாசூரனுக்கு ஜெய். மோகாசூரன் சக்திமான் என்று அக்னிக்குள்ளே இருந்து கூறுகிறாயே, யார் நீ? சீக்கிரம் என் எதிரே வா. நான் தங்கள் ஆணைக்கு கட்டுப்பட வேண்டிய அவசியமில்லை சுக்கராச்சாரியாரே. என்னை வெளிவரும்படி தாங்கள் ஆணையிடாதீர்கள். நான் சர்வ சக்தி வாய்ந்த பகவான் மோகாசூரனின் ஆணைக்கு தான் கட்டுப்படுவேன். பாதாள லோகத்தில் ஜன்மம் எடுக்கும் ஒவ்வொரு தத்த அசுரதானவரும் அசுரகுரு சுக்கராச்சாரியாரின் ஆணைக்கு கட்டுப்பட்டவர்கள். யார் பாதாள லோகத்தில் இருந்து ஜென்மம் எடுக்கிறார்களோ அவர்கள் வேண்டுமென்றால் உங்கள் ஆணைக்கு கட்டுப்படுவார்கள். ஆனால் நான் ஜென்மம் எடுக்கவில்லை சுக்கராச்சாரியாரே. நான் சர்வ சக்தி வாய்ந்த பகவான் மோகாசூரனின் ஆத்மாவில் இருந்து வெளிவந்த பிரச்சண்ட கபாலி. பிரச்சண்ட கபாலி, இந்த பெயரை முதல் முறையாக கேட்கிறேனே. நான் உன்னை பார்க்க விரும்புகிறேன் பிரசண்டா. பிரச்சண்ட் இல்லை, பிரச்சண்ட் இல்லை பிருகுபுத்திரா. பிரச்சண்ட கபாலி, உங்கள் ஆணைக்காக வரவில்லை. நான் இப்பொழுது விருப்பப்பட்டு வெளியே வருகிறேன். சர்வ சக்திமான் பகவான் மோகாசூரனுக்கு ஜெய். பகவான் மோகாசூரனுக்கு ஜெய். பிரச்சண்டன். பார்த்தீர்களா என்னை பிருகுபுத்திரா? சர்வ சக்திமான் பகவான் மோகாசூரனின் பிரவாகம். சிவபக்தியில் நம்பிக்கை கொண்டு வாழ்ந்து வரும் அசுரகுரு சுக்ராச்சாரியார் கூட என்னை பார்த்தவுடன் எப்படி வியந்து போகிறார். விட்டுவிடுங்கள் அசுரகுரு, விட்டுவிடுங்கள். வீணான சிவ ஆராதனையை விட்டுவிடுங்கள். சிவனின் பக்தி எப்பொழுதும் உங்களுக்கு மரியாதையையும் பெருமையையும் பெற்றுத்தராது, ஒருபோதும் பெற்றுத்தராது. அதே சமயம் சர்வ சக்தி வாய்ந்த பகவான் மோகாசூரனை பிரார்த்தித்து வந்தால் தாங்கள் ஒன்றை விரும்புவதற்கு முன்பேயே தாங்கள் விரும்பும் எல்லாம் கிடைத்துவிடும். அனைத்தையும் துறந்த சிவன் உங்களுக்கு எதுவும் செய்ய போவதில்லை சுக்கராச்சாரியாரே, எதுவும் செய்ய போவதில்லை. ஆனால் பகவான் மோகாசூர் அனைத்தையும் நிறைவேற்றி விடுவார், அனைத்தையும் நிறைவேற்றி விடுவார். ஒருபோதும் முடியாது. உலகம் படைத்த நாள் முதலாய் அசுர இனத்தை சேர்ந்த அனைவரும் ஆராதிக்கும் பகவான் சிவசங்கர் மட்டும்தான்
அதனால் இந்த விஷயத்தில் என்னை குழப்பவோ பயமுறுத்தவோ முயற்சி செய்யாதே. நான் இந்த சராசரத்தில் இருக்கும் இந்த பிரம்மையை தான் அழிக்க வந்திருக்கிறேன் அசுரகுரு சுக்கராச்சாரியாரே. இந்த பிரமித்த சராசரத்தில் இருப்பவர்களுக்கு மும்மூர்த்திகளையும் மகா கணேசரையும் வணங்குவதால் எதுவும் கிடைக்கப் போவதில்லை. என்னை பொறுத்தவரை நான் கூறுவது பகவான் மோகாசுரனை ஆராதனை செய்ய வேண்டும் என்று. அசுரகுரு சுக்கராச்சாரியாரே, தாங்கள் நான் கூறுவதை கேட்டு நடக்கவில்லை என்றால் அதன் விளைவு விபரீதமாக பயங்கரமாக இருக்கும். அசுரர்கள் ஆராதிக்கும் பகவான் சிவசங்கரா, இந்த பிரச்சண்ட கபாலி ரூபத்தில் என்ன சங்கடம் வரப்போகிறதோ அவனை நாசம் செய்யுங்கள் எம்பெருமானே. இந்த சங்கடத்தில் இருந்து எங்களை காப்பாற்றுங்கள். ஓம் நம சிவாய். பிரச்சண்டா, இனி இந்த சராசரத்தில் சர்வ சக்திமான் பகவான் மோகாசூரனின் பூஜை ஆராதனை வழிபடும் நடைமுறையை சீக்கிரமே ஆரம்பித்து வைக்க வேண்டும். பிரச்சண்டா, ஏ சாமர்த்தியம் வாய்ந்த கபாலமே, ஏ மாயாவி கபாலமே, அழிவை உண்டாக்கும் கபாலமே, கூறு. சர்வ சக்தி வாய்ந்த பகவான் மோகாசூரனுக்கு ஆராதனை செய்ய வேண்டிய வேலையை முதலாக யார் செய்ய போகிறார்கள்? பிரச்சண்டா, யார் இந்த பெண்? இவள் முகம் பயங்கரமான காரியத்தை செய்வது போல் இல்லையே. அப்படி என்றால் சர்வ சக்திமான் பகவான் மோகாசூரனின் ஆராதனையை இவள்தான் செய்ய போகிறாளா? என்ன ஆயிற்று மகாராணி? உடல்நிலை சரியில்லையா? என் உடலுக்கு ஒன்றும் குறையில்லை. பிறகு எதற்காக இத்தனை கவலையோடு இருக்கிறாய்? கவலை? என் கவலைக்கு காரணம் தாங்கள்தான் சுவாமி. தாங்கள் என்னை விவாகம் செய்து என்னை கோரி சங்கடத்தில் ஆழ்த்தி விட்டீர்கள். எவ்வளவு முயன்றாலும் அதிலிருந்து என்னால் வெளிவர முடியவில்லை. ஏன் அப்படி கூறுகிறாய் சசி பிரபா? அனைத்தும் அறிந்தும் அறியாதவர் போல் நாடகம் ஆடாதீர்கள். நீ ஏதோ பிரமையில் இருக்கிறாய் சசி பிரபா. தாங்கள் கூறியது உண்மைதான். நான் பிரமையில் தான் இருக்கிறேன். பயங்கர பிரமை, கோர பிரமை. அந்த பிரமையின் காரணம் தான் எனக்கு புரியவில்லை. எனக்கு விதிமுறையை மீறி நடக்கும் அதிகாரம் இல்லை சசி பிரபா. விதிமுறையா? என்ன விதிமுறை பற்றி பேசுகிறீர்கள் நீங்கள்? என்னை பொய் கூறி ஏமாற்றியது தாங்கள் தான். சசி பிரபா, ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள் மகாராஜா. உச்ச குரலில் பேச எனக்கும் தெரியும். தாங்கள் என்னை ஏமாற்றி விட்டீர்கள். என்ன நாடு இது? ஒரு ராஜாவுக்கு மரியாதை கூட இல்லை. தாங்கள் எனக்கு பட்டத்து ராணி பட்டம் தந்தீர்கள். ஆனால் தங்கள் அரசவையினர், குடிமக்கள் என்னை பட்டத்து ராணியாக ஏற்கவில்லை. தங்கள் கண்முன்னே என்னை அவமானப்படுத்தி விட்டு சென்றார்கள். அதற்கு தாங்கள் என்ன செய்தீர்கள்? ராஜபுரோகிதர் ஹரிச்சரன் கூறியதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாதே. அவர் கோபத்தில் பேசியிருப்பார். நாளை சரியாகி விடுவார். அவமானப்படுத்தி செல்லும் பொழுது சரியாகிவிடும் என்று கூறுகிறீர்கள். தாங்கள் கோழைத்தனமாக அதை சாதாரணமாக கொள்ளலாம். ஆனால் நான் அல்ல. என் அதிகாரத்தை காட்ட எனக்கு நன்றாக தெரியும். மகாராஜா, நான் யாருக்காகவும் என் அதிகாரத்தை விட்டுக் கொடுக்க மாட்டேன். அடிமைத்தனமாக வாழ்ந்து உங்களுக்கு பழகிவிட்டது. இப்படி ஒரு நிலைமை வரும் என்று தெரிந்திருந்தால் நான் இந்த தவறை செய்திருக்கவே மாட்டேன். மங்களமூர்த்தி ஸ்ரீ கணேசா, தேவாதி தேவ சிவனே, என் குலத்தை காப்பாற்று. பகவான் எம்பெருமானுக்கு ஜெய். நந்தீஸ்வரா, மங்களமூர்த்தி எங்கிருக்கிறார்? நான் தங்களுக்கு சேவை செய்ய வந்து கொண்டிருக்கிறேன் தந்தையே, ஆணையிடுங்கள். கஜனனா, ஜகத்பாலகன் ஸ்ரீ விஷ்ணுவின் அவதாரமான மகரிஷி வேத வியாசருக்கு உதவி செய்ய வேண்டிய வேலை நெருங்கிவிட்டது. உன்னை அவர் பலமுறை வேண்டியும் நீ அவரை கவனிக்காததினால் அவர் மனதில் வேதனை அதிகமாகிவிட்டது.
அந்த வேதனையே அவர் மனதை மிகவும் துன்புறுத்துகிறது. சீக்கிரமே அவரிடம் சென்று அவரது வேதனையை தீர்த்துவிடு. அப்படியே ஆகட்டும் தந்தையே. கணேசா, ஜகத்பாலகன் ஸ்ரீ விஷ்ணுவின் அவதாரமான அவரை காக்க வைக்க காரணம் இருக்கிறதா? ஆம் தந்தையே, ஸ்ரீஹரி அவதாரமான பரசுராமன் தானே கோபம் கொண்டு என்னை ஏகபந்தனாக்கினார். என்னுடைய பரம பக்தரான ஸ்ரீஹரி விஷ்ணுவின் அவதாரம் மகரிஷி பரசுராமன் மீது இன்னமும் கோபம் இருக்கிறதா? இருக்காதா என்ன? எப்போது பழையதை பற்றி நினைத்து பார்க்கிறேனோ அப்போதெல்லாம் எனக்கு அந்த சம்பவம் மீண்டும் நினைவுக்கு வருகிறது. சுகமா இல்லை துக்கமா? மன்னியுங்கள் தந்தையே, இந்த கேள்விக்கு பதிலை நான் தங்களுக்கு அளிக்க முடியாது. பதில் எனக்கு கிடைத்து விட்டது. நான் தான் அதை செய்ய வேண்டும். ஹர ஹர மகாதேவா, இப்போது சுகதுக்கங்களை பற்றி பேச வேண்டிய அவசியம் இருக்கிறதா? அவசியம் இருக்கிறது கஜானனா. ஸ்ரீஹரி விஷ்ணுவின் அவதாரம் பகவான் பரசுராமனின் ஆக்ரோஷத்தால் உன்னுடைய ஒரு தந்தம் உடைந்து விட்டது. இன்னொரு அவதாரம் மகரிஷி வேத வியாசருக்கு உன்னுடைய தந்தம் பயன்படலாம். அதனால் அர்த்தம்? சராசரத்தில் அனைவரும் உன் புத்தியை பாராட்டுகிறார்களே, இந்த அர்த்தத்துக்கான அர்த்தத்தை உன் புத்தியை கொண்டே கண்டுபிடித்துக் கொள். என்னை அவமானப்படுத்தியவர்களை நான் பழிவாங்கி திரிவேன். இது உங்களுக்கே நன்றாக தெரியும். என் அதிகாரத்தை நான் கேட்டு வாங்க மாட்டேன், நானே எடுத்துக்கொள்வேன். உன் அதிகாரத்தை பெற யோசனை செய் சசி பிரபா. பகவான் மோகாசுரனுக்கு ஜெய். நீ மிகவும் கொடுத்து வைத்தவள் மகாராணி சசி பிரபா. இந்த சராசரத்தில் உருவாகுவதற்கு முன்பே பகவான் மோகாசுரனின் பார்வை உன்மீது பட்டுவிட்டது. இந்த சராசரத்தில் நீதான் அவர் முதல் பக்தியாக இருக்க போகிறாய். முதல் பக்தியாக கூறு, பகவான் மோகாசுரனுக்கு ஜெய் கூறு. வரப்போகும் சராசரத்தின் பகவான் மோகாசுரனுக்கு ஜெய் கூறு. நீ பயத்தில் தவிப்பது எனக்கு தெரிகிறது. என்னுடன் சேர்ந்து பகவான் மோகாசுரனுக்கு ஜெய் கூற வரப்போகிறாயா இல்லையா? ஏன் உனக்கு பகவான் மோகாசுரனின் அசுர ஆத்மாவிலிருந்து வெளிவந்த பிரச்சண்ட கபாலின் கோபத்திற்கும் குரோதத்திற்கும் ஆளாகி அழிய வேண்டும் என்ற எண்ணமா? ஏன் நீ சௌபாக்கியத்திற்கு பதிலாக துர்பாக்கியத்தை வரவேற்க போகிறாயா சசி பிரபா? இப்பொழுது நீ உன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்றால் பகவான் மோகாசுரனுக்கு ஜெய் ஜெய் என்று கூறு. சர்வசக்திமான் பகவான் மோகாசுரனுக்கு ஜெய். சசி பிரபா, இப்பொழுது என்னோடு பகவான் மோகாசுரனும் இதை கேட்டு மகிழ்ந்திருப்பார். அவர் நீ விரும்பும் வரத்தையும் உன் எண்ணங்கள் அனைத்தையும் நிறைவேற்றி வைப்பார். நீ சித்த சக்தியின் மூலம் உன் எதிரிகளை அழிக்க முடியும், முடிவு கட்ட முடியும், நாசம் செய்ய முடியும். கவலைப்படாதே சசி பிரபா, என் அருகே வா. என்னிடம் தீட்சை பெற்றுவிடு. இன்று முதல் நான் உன்னுடைய குரு சசி பிரபா. பிரஜண்டன் பகவான் மோகாசுரனுக்கு ஜெய். குருதேவர் கபாலிக்கு ஜெய். நீ புனிதம் அடைந்து விட்டாய் சசி பிரபா, புனிதம் அடைந்து விட்டாய். நீ இப்பொழுது என்னுடைய சிஷ்யாக ஆகிவிட்டாய். உன்னுடைய அனைத்து எண்ணங்களும் இனி நிறைவேறிவிடும். என்ன? இதற்கு மேலும் எதுவும் கூற வேண்டிய அவசியமில்லை சசி பிரபா. எனக்கு எல்லாமே தெரியும். உன் சக்காலத்தை திரும்பி வந்து விடுவாளோ என்று எண்ணி பயப்படுகிறாய். அதுவும் இல்லாமல் இப்பொழுது நீ ராஜ புரோகிதர் ஹரிசரனின் சாபம் கணேச பக்தையான கீர்த்தியை நினைத்து பயந்திருக்கிறாய். இன்னொன்றும் எனக்கு தெரியும். நீ பயப்படுவதற்கு காரணம் இதுதானே? எங்கே மகாராஜா சசிவாகன் உன்னை கைவிட்டு விடுவாரோ என்று. தங்களுக்கு அனைத்தும் தெரிந்திருக்கிறதே குருதேவா.
நான் சர்வ சக்திமான் பகவான் மோகாசுரனின் அசுர ஆத்மாவின் பிரதிநிதி சசிபிரபா. சராசரத்தின் எந்த ஒரு விஷயத்தையும் என்னிடமிருந்து மறைக்க முடியாது. குருதேவா, குருதேவா, என் எண்ணம் நிறைவேற வழி இருக்கிறது. அதற்கு வழி பகவான் மோகாசுரனை நோக்கி கடும் தவம் இருப்பது. தவமா? ஆம் சசிபிரபா, ஆம். நீ ஒரு தனிமையான குகையில் இருந்து பகவான் மோகாசுரனை நோக்கி கடுமையான தவம் இருந்தால் துஷ்ட கணேச பக்தர்களின் சாகசத்தில் இருந்து விடுபட்டு விடுவாய். பகவான் மோகாசுரன் மனமகிழ்ந்து நீ விரும்பும் அனைத்து வரத்தையும் தந்து விடுவார். அதே போல் எனக்கு சமமாக கபாலியை வைத்து மந்திர தந்திரங்கள் செய்யும் சக்தியையும் பெற்றுவிடுவாய். வா, என்னோடு வா சசிபிரபா. பிரஜண்டா, என்று புரியவில்லை. குடிமக்கள் கோவிக்கிறார்கள். நம் பரம்பரை வீணாகிவிடும் போல இருக்கிறது. என் குலத்தை காப்பாற்றுவதற்குத்தானே நான் இன்னொரு விவாகம் செய்து கொண்டேன். மன்னியுங்கள் மகாராஜா, மக்கள் தங்கள் விவாகத்தை வெறுக்கவில்லை, பட்டத்து ராணி கீர்த்திக்கு செய்யும் அநியாயத்தை வெறுக்கிறார்கள். அதனால்தான் குடிமக்கள் அவர்களுக்கு நியாயத்தை கேட்கிறார்கள். நீங்கள் சொல்வது உண்மைதான். மக்கள் பட்டத்து ராணி கீர்த்தியின் மீது அன்பாக இருக்கிறார்கள். கீர்த்தியை வெறுத்துவிட்டு மக்களின் விரோதத்தை சம்பாதிக்க விரும்பவில்லை. இருந்தும் கீர்த்தியை மீண்டும் அழைப்பது எப்படி? அது முடியாதே சேனாதிபதி. மன்னியுங்கள் மகாராஜா, சிறியவன் அறிவுரை கூறக்கூடாது. குடிமக்கள் பட்டத்து ராணி கீர்த்திக்கு செய்த துரோகத்தை தங்களின் புது மகாராணியை சந்தோஷப்படுத்துவதற்காக செய்ததாக எண்ணுகிறார்கள். இல்லை மகாராஜா, மன்னியுங்கள் மகாராஜா. மகாராஜா, மகாராஜா, தவறு நடந்து விட்டது. காப்பாற்றுங்கள் மகாராஜா, காப்பாற்றுங்கள். என்னவாயிற்று? இருவரும் இத்தனை பயத்தோடு இருக்கிறீர்கள்? மகாராஜா, பட்டத்து ராணி சசிபிரபாவிற்கு என்ன ஆயிற்று? பட்டத்து ராணி சசிபிரபாவிற்கு அவர்களுக்கு ஒன்றும் ஆகவில்லை. பிறகு என்ன ஆயிற்று அவர்களுக்கு? மகாராஜா, ஒரு பயங்கர கபாலி வந்தான். கபாலியா? ஆமாம் மகாராஜா, நெருப்பு போன்ற உக்கிரமான சரீரம், அக்னியை போல் கொழுந்து விட்டு எரியும் கண்கள், இடியென முழங்கும் குரலை கொண்டிருந்தான் அவன். கபாலி பட்டத்து ராணி அறைக்குள் வந்து விட்டான். பிறகு பிறகு என்ன ஆயிற்று? எங்கிருந்து வந்தான் அந்த கபாலி? ஏன் அவனை யாரும் தடுக்கவில்லை? எப்படி தடுப்பது? அவன் ஆகாயத்திலிருந்து வந்தான். ஆகாயத்தில் இருந்தா? ஆமாம் மகாராஜா, அக்னி பிழம்பு ஒன்று வந்தது போல் அந்த கபாலி அங்கு பட்டத்து ராணி அறைக்குள் வந்து விட்டான். பிறகு அவன் மகாராணியை குழப்பி விட்டான். பிறகு அவர்களை அழைத்துக் கொண்டு மறைந்து விட்டான். சேனாதிபதி, ஆணையிடுங்கள் மகாராஜா. சேனையை அழைத்துக் கொண்டு பட்டத்து ராணி சசிபிரபாவை தேடிக் கொண்டு வாருங்கள். அந்த துஷ்ட கபாலியை சிறைப்பிடித்து என் முன் கொண்டு வந்து நிறுத்துங்கள். அப்படியே ஆகட்டும் மகாராஜா. தனிமை. மகாராணி கீர்த்திக்கு நான் செய்த தவறுக்கு தண்டனை தான். இல்லை இல்லை, மகாராணி கீர்த்தி இந்த காரியத்தை செய்பவள் அல்ல. நான் அவளை தவறாக எண்ணக்கூடாது. வந்த கபாலி யார் என்று தெரியவில்லையே. மகாராணி கீர்த்தி எங்கென்றும் தெரியவில்லையே. ஓம் கங்கணபதியே நம. ஓம் கங்கணபதே நம. ஓம் கங்கணபதியே நம. ஓம் கங்கணபதே நம. ஓம் கங்கணபதியே நம. ஜெய் ஸ்ரீ கணேஷா. மங்களமூர்த்தி ஸ்ரீ கணேசனுக்கு ஜெய். உங்கள் மூவரும் தீவிர பக்தியில் நான் மகிழ்ச்சி அடைந்தேன். எனக்கு தெரியும், நீங்கள் மூவரும் இப்பொழுது எந்த வரதானத்தையும் கேட்கப் போவதில்லை. இருந்து பக்திக்கு வரதானம் அளிப்பது வழக்கம். சமயம் வரும்பொழுது உங்களுக்கு அளிக்க வேண்டிய வரத்தை நான் நிச்சயம் தந்து விடுவேன். இருந்தும் இப்பொழுது பக்தியில் லயித்திருக்கும் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தரவே வந்துள்ளேன். கருணை நிரம்பிய பரமேஸ்வரா, உங்கள் கருணையை கண்டு நான் மகிழ்ந்து போனேன்.
உங்களுக்கு ஜே, உங்களுக்கு ஜே மங்களமூர்த்தி. ஓம் கணபதே நம. ஓம் கணபதே நம. பிரச்சண்டா. பகவான் மோகாசுரனுக்கு ஜே. இந்த பர்வத குகையின் சுற்றுச்சூழல் பகவான் மோகாசுரனுக்கு ஆராதனை செய்ய உகந்த இடம். சசிபிரபா, ஏகாந்தமான இடத்தில் ஏகாந்தமாக அமர்ந்து பகவான் மோகாசுரனை ஆராதிக்க ஆரம்பித்து விடு. அப்படியே ஆகட்டும் குருதேவா. பிரச்சண்டா. சசிபிரபா, பகவான் மோகாசுரனை நோக்கி சித்தி சாதனையை ஆரம்பித்து விடு. கூறு, பகவான் மோகாசுரா எழுந்தருளுங்கள். சர்வசக்திமான் பகவான் மோகாசுரா எழுந்தருளுங்கள். கபாலி பகவான் மோகாசுரா எழுந்தருளுங்கள். கபாலி பகவான் மோகாசுரா எழுந்தருளுங்கள். பிரச்சண்டா. பகவான் மோகாசுரா எழுந்தருளுங்கள். பகவான் மோகாசுரா எழுந்தருளுங்கள். பகவான் மோகாசுரா எழுந்தருளுங்கள். சர்வசக்திமான் கபாலி பகவான் மோகாசுரா எழுந்தருளுங்கள். 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 உலகை காக்கும் விஷ்ணுவின் அவதாரமான மகரிஷி வேதவியாசரே, ஏன் உனக்கு இந்த அளவுக்கு நிராசை? நீ அனைத்தையும் அறிந்தவன். உனக்கு யாரும் உதவி செய்ய வேண்டும் என்ற அவசியமே இல்லை. ஆனால் இப்பொழுது உனக்கு எழுத வார்த்தைகளே வரவில்லை. அப்படி விடக்கூடாது வேதவியாசா, அப்படி விடக்கூடாது. தேவையில்லாமல் கவலைப்படுவதனால் கூட வார்த்தைகள் வராமல் போகலாம். தாமதப்படுத்தாதே, உன் வேலையை ஆரம்பி வேதவியாசா. எழுத ஆரம்பி. எழுதுவதற்கு ஆரம்பித்து விட்டாய். ஆனால் எழுத ஆரம்பிக்கும் முன் கதையை எங்கிருந்து ஆரம்பிப்பது என்று யோசித்தாயா? உன் கதையில் பாத்திரங்கள் யார் யார்? யாரை நாயகனாக்கப் போகிறாய்? இதை பற்றியெல்லாம் எண்ணினாயா வேதவியாசா? பிரம்ம வாக்கு அசத்தியமாகாது. நீ விக்னகர்த்தா ஸ்ரீ கணேசரின் உதவியை பெற்றே ஆக வேண்டும். நீ எழுதுவதற்கு முன் ஸ்ரீ கணேசரை பிரார்த்தனை செய்தே ஆக வேண்டும். என்ன ஆயிற்று மகரிஷி? தாங்கள் எழுதும் எழுதுகோலை எரிந்து விட்டீர்கள். நான் என்ன செய்வேன் தத்தரே? எனக்கு ஒன்றுமே விளங்கவில்லை. புராணத்தை எழுத எவ்வளவு முயற்சி செய்தும் அது நிறைவேறாமல் போகிறது. என்னால் எதுவுமே செய்ய முடியவில்லை. நீயாவது எனக்கு உதவி செய். நானா? நான் என்ன தங்களுக்கு உதவி செய்ய முடியும் மகரிஷி? நான் சொர்க்கலோகத்து சுந்தரி. தங்களுக்கு சேவை செய்வதற்காக இங்கு வந்திருக்கிறேன். நீ சொர்க்கத்தின் சுந்தரியாக இருக்கலாம். இருந்தும் சொர்க்கத்தை விட்டுவிட்டு இந்த வேதவியாசருக்கு உதவி செய்வதற்காக ஒரு ரிஷி பத்தினியைப் போல் எவ்வளவு தியாகம் செய்து வந்திருக்கிறாய். உன்னால் எனக்கு வழிகாட்ட முடியும். சுவாமி, நான் பிரம்மலோகம் சென்றிருந்தேன். பரமபிதா பிரம்மா கூட தங்கள் நிலைமை எண்ணி கவலையோடு இருக்கிறார். பரமபிதாவால் என் கவலையை தீர்க்க வழி சொல்ல முடியவில்லையே. கூறினார். பரமபிதா கூறினார்,
ஒன்றையே மீண்டும் மீண்டும் எண்ணினால் எந்த லாபமும் வராது. மகரிஷி கவலையை தீர்ப்பதற்கு அனைவருக்கும் வழிகாட்டும் கிரிஜானந்தன் மங்களமூர்த்தியால் மட்டும்தான் முடியும் என்றார். ஆனால் நான் எவ்வளவு அழைத்தும் அவர் வரவில்லையே, இன்னமும் எனக்கு காட்சியளிக்கவில்லையே. தன் தாயைப் போல யாருக்கும் வரதானம் அளிப்பதற்கு முன்பு கடுமையான சோதனை அல்லவா வைக்கிறார். இல்லை ரிஷியே, அவர் பிரார்த்தனை செய்தால் மட்டுமே மகிழ்ந்து விடுவார். மிகவும் கருணை வாய்ந்தவர் மங்களமூர்த்தி ஸ்ரீ கணேசர். மன்னியுங்கள் சுவாமி, எதையும் எண்ணாமல் நீங்கள் மீண்டும் அவர் ஆராதனையை. நீ கூறுவது உண்மைதான். நான் முழு மனதோடு ஸ்ரீ கணேசரை ஆராதனை செய்யவில்லை. நான் ஒரு அவதாரம் என்ற அபிமானத்துடன் இருந்து விட்டேன். அபிமானம் கொண்ட வேதவியாசருக்கு அவர் எப்படி உதவி செய்வார்? நீ எடுத்து உரைத்ததும் என் மனம் கணேசர் பக்தியில் லயிக்க துடிக்கிறது. நற்குணங்கள் வாய்க்கப்பட்ட கணபதிக்கு ஜே ஜே கூறி அவரை மகிழ்வித்தால் அனைத்தும் சுலபமாகிவிடும். மகரிஷி வேதவியாசரே, என்னை வணங்கி என்னை பாவியாக்கி விடாதீர்கள் மகரிஷி. ஸ்ரீஹரி விஷ்ணுவின் அவதாரம் என்ற காரணத்தால் தாங்கள் எனக்கு மட்டுமல்ல, இந்த சராசரத்தில் உள்ள அனைவருக்கும் வணக்கத்திற்குரியவர். நீங்கள் தாமதமாக வந்ததற்கு மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். பிரார்த்தனையில் மட்டும் மனமகிழ்ந்து காட்சி தரும் தீனதயாளா பரமேஸ்வரா, தங்கள் கருணையைக் கண்டு நான் தன்யனானேன். என்னை மன்னித்து விடுங்கள். நான் செய்தது தவறுதான். நான் தவறை உணர்ந்து விட்டேன். பிரம்ம வாக்கை மீறியதால் இந்த பாவியின் மனதில் புராணங்கள் எதுவும் தோன்றவே இல்லை. இது வெறும் ஆரம்பம்தான். அதனால்தான் தங்களுக்கு இந்த குழப்பம். நாம் அனைவரும் பிரம்மனின் நியத்திற்கு கட்டுப்பட்டவர்கள் தானே. நான் முதலில் ஒரு முறை தங்கள் தரிசனத்தை காண வருவதாக இருந்தேன். தாங்கள் என்ன கூறுகிறீர்கள் மங்களமூர்த்தி? என் பேச்சில் சந்தேகம் வேண்டாம் தாயே. மகரிஷியின் ஆராதனையை முடித்து வைப்பதற்காக நான் இங்கு வந்த பொழுது நான் பார்த்து விட்டேன். மகரிஷி ஆராதனை கைவிட்டு விட்டு தன்னுடைய ஸ்ரீஹரி அவதாரத்தின் நினைவு வந்ததனால் மிகுந்த கோபத்தோடு இருந்தார். ஆராதனை கைவிட்டவர்களுக்கு வரம் தந்தால் தவம் இருப்பவர்கள் பரம்பரைக்கு அது அவமானம் அல்லவா? அதனால் நான் திரும்பி விட்டேன். இருந்தும் இன்று தந்தை மகாதேவனின் ஆணை காரணமாக நான் மீண்டும் இங்கு வந்து விட்டேன். நீங்கள் அனைவரின் மீதும் கருணை கொண்டவர், முதற் பூஜை அதிகாரி. நான் தங்களை ஆராதிக்காமல் இருந்திருக்க கூடாது. தேவி எடுத்துரைத்ததனால் நான் என் தவறை உணர்ந்து விட்டேன். என் மீது நம்பிக்கை வையுங்கள். பக்தர்களுக்கு உதவும் ஸ்ரீ கணேசா, என் தவறை மன்னித்து விடுங்கள். அடிக்கடி மன்னிப்பு கேட்டு கேட்டு என்னை கூச்சப்பட வைக்காதீர்கள் மகரிஷி. இப்பொழுது கூறுங்கள், எனக்கு என்ன ஆணை? எனக்கு எப்பொழுதும் தங்கள் உதவி இருக்க வேண்டும் கிரிஜானந்தா. தங்களுக்கு இந்த செய்தி தெரிந்திருக்கும். வேத புராணங்களின் மூலம் பிரம்மதேவன் என்னை 18 புராணங்கள் எழுத சொல்லியிருக்கிறான். அந்த புராணங்களை எழுதி முடிப்பதற்கு எனக்கு என்னை நானே சமர்ப்பிக்க வேண்டும் பிரபு. தாங்களே சகலமும் அறிந்தவர். தாங்கள் லீலைகள் எத்தனையோ இருக்கிறது. என்னை மகிழ்விப்பதற்காக இப்படி கூறுகிறீர்கள். 18 புராணங்களை எழுதி வைப்பதன் மூலம் நடக்கும் துவாபர யுகத்தை பற்றி, வரும் கலியுகத்தில் இருப்பவர்கள் தர்ம முறைகளை பற்றியும் சாஸ்திர சம்பிரதாயங்களை பற்றியும் நன்கு அறிவார்கள். அதற்கு குறையில்லாமல் எழுத வேண்டும். நீங்கள் என் குறைகளை தீர்த்து வையுங்கள் சிவபுத்ரா. நான் தங்களிடம் ஒன்றை கூற விரும்புகிறேன் மகரிஷி. அவசியம். புராணங்களை எழுதுவதற்கு முன்பு வருங்காலத்தில் உள்ளவர்களுக்கு எப்படி நடக்க வேண்டும் என்ற விதிமுறையின்படி இதிகாசங்களை எழுதுங்கள். இதிகாசத்தை எழுதவா? ஆம் மகரிஷி. அந்த இதிகாசத்தில் ஒரு பாத்திரமாக தாங்களும் தாய் திருதாஜீவியும் இருப்பார்கள். தாங்கள் திவ்ய திருஷ்டியின் மூலம் வருங்காலத்தை உங்களால் பார்க்க முடியும். அதில் நடப்பவற்றை அறிந்து அதற்கு வழிமுறைகளையும் எழுத முடியும். நான் இங்கு உங்களுடன் அமர்ந்து நீங்கள் எழுதுவதற்கு உதவியாக இருக்கிறேன். வருங்காலத்தை உணர்த்தும் மகா இதிகாசத்தை பற்றி என்னுடைய இன்னொரு அவதாரமான ஸ்ரீஹரி விஷ்ணுவின் பூர்ண அவதாரமான கிருஷ்ணர் பரத்வாஜ ராஜகுலத்தை சேர்ந்தவர் இருந்தும் அந்த இதிகாசத்திற்கு என்ன பெயர்? இப்பொழுது
இப்பொழுது எழுதும் மகாகாவியம் வருங்காலத்தில் மகாபாரதம் என்று பெயர் பெற்று விளங்கும். இனியும் தாமதம் வேண்டாம். சீக்கிரம் உங்கள் கவலைகளை அகற்றிவிட்டு எழுத ஆரம்பியுங்கள். அவசியம் கிரிஜானந்தா, அவசியம். தாங்கள் அமருங்கள். ஸ்ரீகிரி விஷ்ணுவின் அவதாரம் பகவான் பரசுராமனின் ஆக்ரோஷத்தால் உன்னுடைய ஒரு தந்தம் உடைந்து விட்டது. இரண்டாவது அவதாரமான மகரிஷி வேத வியாசருக்கு உன் தந்தத்தின் உதவி தேவைப்பட்டாலும் படலாம். அதனால்தான் மகரிஷி வேதவியாசர் ஆசிரமத்தில் எழுத்தாணி இல்லாமல் இல்லை. உள்ளே சென்று ஒரு எழுத்தாணியை கொண்டு வாருங்கள். வேண்டாம், அதற்கெல்லாம் நேரத்தை வீணாக்க வேண்டாம். சுபகாரியத்தை ஆரம்பிப்பதற்கு நேரம் மிக முக்கியமானதாகும். இருந்தும் எழுத்தாணி இல்லாமல். எழுத்தாணி எதற்கு தாயே? கூறுங்கள் ரிஷியே. என்ன இது மங்களமூர்த்தி? எழுதுவதற்காக தங்கள் தந்தத்தை உடைப்பதா? தாங்கள் கஜானனன். கஜன் என்றால் தந்தத்தின் மீது மிகவும் பிரியமானவன் என்றுதானே அர்த்தம். அதை தாங்கள் பாதுகாப்பாக அல்லவா வைக்க வேண்டும். பிறகு இப்படி அதிகம் ஆசைப்படக்கூடாது தாயே. தர்மத்தையும் சத்தியத்தையும் காக்க தனக்கு அதிகமான வஸ்துவை தியாகம் செய்வது ஒவ்வொரு ஜீவனின் கடமையாகும். ஆம், இது உண்மைதான். நீண்ட காலங்களுக்கு முன்பு மகரிஷி பரசுராமின் ஆத்திரத்தால் உடைந்த இந்த தந்தம் மீண்டும் பகவான் சிவனின் கருணையினால் எனக்கு கிடைத்தது. பிறகு நீங்களே ஏன் அதை உடைத்துக் கொண்டீர்கள்? ஜெகத் பாலகன் ஸ்ரீஹரி விஷ்ணுவின் அவதாரமான உங்களை துன்பத்தில் இருந்து காப்பதற்காகத்தான். என்னுடைய துன்பத்தை தீர்க்க தாங்கள் துன்பப்பட தேவையில்லை கஜானனா. இந்த தந்தத்தை தாங்கள் வருங்காலத்தில் உள்ளவர்களுக்கு பாடம் புகட்டத்தான் உடைத்திருக்கிறீர்கள். தர்மம், கர்மம் மற்றும் சுப காரியங்களுக்கு தங்களுக்கு பிடித்தமான பொருட்களை தானம் செய்வதற்கு தாங்கள் இந்த லீலையை செய்திருக்கிறீர்கள். விக்னகர்த்தா, தங்களின் இந்த மங்களகரமான லீலையினால் எங்கள் வாழ்வு தன்யமானது. தங்களுக்கு ஜே. ஸ்ரீ கணேசா, தங்களுக்கு ஜே. முகூர்த்தம் போய்கொண்டே இருக்கிறது மகாமுனி. தாங்கள் தங்கள் கவலையை விட்டுவிடுங்கள். என்னுடைய வேண்டுதலின் மீது கவனத்தை செலுத்துங்கள். கூறுங்கள் மங்களமூர்த்தி, கூறுங்கள். தாங்கள் என்ன கூற நினைக்கிறீர்களோ அதை என்னுடைய எழுத்தாணி உடனே எழுத ஆரம்பித்து விடும். என்ன இப்படி ஆணை கொடுத்து விட்டார் கிரிஜானந்தன்? அவர் புத்தி அதிகம் உள்ளவர், வார்த்தைகளில் ஜாலம் செய்பவர். இவ்வளவு விரைவில் எப்படி வரிகளை அமைப்பது? எப்படியாவது ஒரு உபாயத்தை யோசித்துத்தான் ஆக வேண்டும். எதை யோசிக்க வேண்டும் மகரிஷி? தங்களுக்கு நன்றி கணேச மகாராஜா. யோசிக்கும் பொழுதே என்ன யோசிக்கிறீர்கள் என்று கேட்டுவிட்டீர்களே. ஆம், ஒரு உபாயம். என் எண்ணத்தை முன்பே கணேசர் அறிந்து விடுவதால் நான் அவர் உதவியை சுலபமாக பெற்றுவிடலாம். தாங்கள் நான் கேட்டதற்கு பதில் கூறவில்லையே மகரிஷி. உங்களிடம் நான் ஒன்றை வேண்டலாமா? ஆம், அவசியம், ஆணையிடுங்கள். புத்தி அதிகம் வாய்ந்தவரே, என் கவலையை எதற்கு மேலும் அதிகரிக்க எனக்கு சமயம் இல்லை. இருந்தும் தாங்கள் என் கவலை என்னவென்று அறிவீர்கள் அல்லவா? நன்கு அறிவேன். உண்மையிலே நான் தங்களுக்கும் தங்கள் புத்திக்கும் வாழ்த்து கூறுகிறேன் மகரிஷி. தங்கள் உத்தரவுக்காக காத்திருக்கிறேன். தாங்கள் கூறுங்கள் மகரிஷி. வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடி சம்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வ காரியேஷு சர்வதம். இது ஸ்ரீஜெய மகாகாவிய மகாபுராணம். மங்களமூர்த்தி, இந்த மகாகாவியத்தை வெற்றிகரமாக எழுதி தாங்கள் எனக்கு மட்டுமல்ல இந்த அனைத்து மானிட இனத்திற்கும் உதவி செய்திருக்கிறீர்கள். தாங்கள் மட்டும் எனக்கு உதவி செய்யவில்லை என்றால் இதை என்னால் எழுதியிருக்கவே முடியாது.
நாம் அனைவரும் நியதிக்கு கட்டுப்பட்டவர்கள் மகரிஷி. நியதியின் மூலம் என்னுடைய கடமையை நான் முழுமையாக்கி விட்டேன். எனக்கு நம்பிக்கையும் வந்துவிட்டது. இப்போது எழுதிய இந்த விஷ்ணு புராணத்திற்கு பிறகு வருங்கால புராணங்களான 18 புராணங்களையும் நீங்கள் சுலபமாக எழுதி விடுவீர்கள். தாங்கள் எந்த கவலையும் இல்லாமல் சுலபமாக அதை எழுத தங்களால் முடியும். தங்களுடைய உதவி எதுவும் இல்லாமல் என்னால் எதுவும் செய்ய முடியாது விக்னகர்த்தா. நான் எப்போதும் தங்களுக்கு உதவி செய்ய காத்திருக்கிறேன் மகரிஷி. தாங்கள் அழைத்தவுடன் உடனே இங்கு ஓடி வந்து விடுவேன். வந்துவிட்டது. ஆனால் தாங்கள் இப்பொழுது செல்ல முடியாது. மங்களமூர்த்தி, மாபெரும் காவியத்தை எழுதும் வேலையில் இருந்து விட்டீர்கள் இருவரும். தாங்கள் வந்து நீண்ட காலம் ஆகிவிட்டது. எதுவும் உண்ணவில்லை, அருந்தவில்லை. முதலில் இந்த மோதகத்தை ஏற்றுக்கொண்டு எங்களை பெருமைப்படுத்துங்கள். தாயே, இது உண்மைதான். ஆனந்தத்திலேயே பெரிய ஆனந்தம் இந்த சுவையான மோதகத்தை அருந்துவது மட்டும்தான். இருந்தும் இப்போது எனக்கு உண்ணுவதற்கு நேரம் இல்லை. தாங்கள் ஏன் அப்படி கூறுகிறீர்கள் ஸ்ரீ கணேஷா? ஏன் தாங்கள் கரங்களால் செய்த மோதகம் தாய் பார்வதி செய்யும் மோதகத்தை போல சுவையாகத்தான் இருக்கும். பிறகு ஏன் இதை உண்ண மறுக்கிறீர்கள்? ஏன் உங்கள் தாய் பார்வதி தங்களை... தாய் பார்வதி உலகத்தில் உள்ள தாய்களுக்கெல்லாம் உதாரணமானவர். அவர்கள் ஏன் என்னை தடுக்கப் போகிறார்கள்? நான் இப்போது ஒரு நியதியோடு இருப்பதால் இந்த சமயத்தில் உணவு எதுவும் அருந்த முடியாது. என்னை மன்னித்து விடுங்கள். தேவி, விக்னகர்த்தா மங்களமூர்த்தி எந்த காரியத்தையும் மக்களின் நலனுக்காகத்தான் செய்வார். இப்பொழுது அவர் அருந்த மறுத்து செல்கிறார் என்றால் நிச்சயமாக ஏதாவது ஒரு மங்கள காரியத்திற்குத்தான் இருக்கும். அவருடைய எண்ணம் தான் நம் எல்லோருக்கும் நல்லது. இருந்தும் மகரிஷி... தாயே, நான் தங்களுக்கு வாக்கு தருகிறேன். என்னுடைய நீதி முடிந்தவுடன் நான் தங்களிடம் வந்து தங்கள் கரங்களால் செய்த இந்த மோதகத்தை அருந்துகிறேன். தங்களுக்கு அது போதும் அல்லவா? ஆனால் இப்போது எனக்கு ஆணை தாருங்கள். நீண்ட காலமாக நான் தாய் பார்வதியை பிரிந்திருக்கிறேன். அவர்கள் நிச்சயம் என்னை காணாமல் கவலையோடு இருப்பார்கள். விக்னகர்த்தா மங்களமூர்த்தி கிரிஜானந்தன் ஸ்ரீ கணேசருக்கு ஜெய் ஜெய். ஓம் நம சிவாய. ஹரஹர மகாதேவா. சிவசங்கரா, எனக்கு கருணை காட்டுங்கள். என் அலையும் மனதிற்கு அமைதி தாருங்கள் பிரபு. எப்பொழுது என் எண்ணத்திற்கு எதிராக இந்த யாக குண்டத்தில் இருந்த அசுர ஆத்மாவிற்கு பதிலாக பிரச்சண்ட கபாலி வெளிவந்தானோ அப்பொழுது என் மனம் நிம்மதியில்லாமல் போய்விட்டது. நான் உண்மையான மனதோடு உங்களுக்கு ஆராதனை செய்ய முடியவில்லை. தாங்கள் அசுரர்கள் வணங்கும் தெய்வம். தயவு செய்து எனக்கு சக்தியை தாருங்கள் பிரபு. அப்பொழுதுதான் அசுர இனத்திற்கு நான் நல்ல மார்க்கத்தை காண்பிக்க முடியும். கருணை காட்டுங்கள் மகாதேவா. என் மனதிற்கு அமைதியை தாருங்கள் பிரபு. பிரஜண்டா, பிருகுபுத்ரா, இப்பொழுது நீ சர்வசக்திமான். பகவான் மோகாசுரனை நோக்கி தவம் இருந்திருந்தால் அசுர குருவின் பதவி உனக்கு நிலைத்திருந்திருக்கும். ஆனால் பகவான் அந்த பதவிக்கு என்னை நியமித்து விட்டார். இனி நான் தான் அசுர குரு. நான் தான் அசுர இனத்திற்கு பயங்கரமான சக்தி வாய்ந்த திறமைகளை சம்பாதித்து தரப்போகிறேன். நீங்கள் அதை பார்த்துக் கொண்டே இருங்கள். அசுர இனமே என் பிரஜண்ட ஒளியினால் மூ உலகத்தையும் ஆட்டி வைக்கும் சுக்ராச்சாரியாரே, மூ உலகத்தையும். துஷ்டா, துஷ்டா பிரசண்ட கபாலி, நீ உனது மாயாவி சக்தியை வைத்து அசுரகுரு சுக்ராச்சாரியாரை குழப்பி பயமுறுத்தலாம் என்ற எண்ணத்தோடு வந்திருக்கிறாய். சிவசங்கரர் எனக்கு அளித்திருக்கும் மந்திர சக்தியை கொண்டு நான் உன்னை சர்வநாசம் செய்து விடுவேன். இல்லை சுக்ராச்சாரியாரே, இல்லை. அந்த மூடத்தனத்தை செய்யாதீர்கள், செய்யாதீர்கள். பகவான் சிவனின் மூலம் உங்களுக்கு கிடைத்த அந்த அற்புத சக்திகள் என் முன் நிற்கக்கூட முடியாது சுக்ராச்சாரியாரே. அப்படியும் தாங்கள் எதிர்த்தால் உங்களது செய்கை நீங்கள் ஆராதித்து வரும் சிவனின் பெயரை களங்கப்படுத்திவிடும் சுக்ராச்சாரியாரே. சிவ 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 சிவா. துஷ்ட கபாலி,
இப்பொழுது என் சித்தியின் பலனை பார். ஓம் நம சிவாய. மூர்க்கத்தனம் செய்து விட்டீர்கள் சுக்கராச்சாரியாரே. உங்களுடைய எந்த சித்தி சக்தியும் இந்த அசுர ஆத்மாவிலிருந்து வெளிவந்த பிரச்சண்ட கபாலியை எதுவும் செய்ய முடியாது. சுக்கராச்சாரியாரே, நான் என் விருப்பப்படி வெளிவந்தவன். என் விருப்பப்படி உங்களை என்னால் எதுவும் செய்ய முடியும். ஆனால் தாங்கள் என்ன நினைத்தாலும் அதிசய முறையில் வெளிவந்த என்னுடைய சரீரத்தை எதுவும் செய்ய முடியாது. பிருகு புத்திரா, என்னுடைய சக்தியை உங்களால் உணர முடியாது. என் உடலில் இருந்து வரும் உஷ்ணத்தை உங்களால் தாங்க முடியாது. இந்த சிருஷ்டியையே அழித்து விடும். அதற்கு காரணம் நீங்களாகத்தான் இருப்பீர்கள் சுக்கராச்சாரியரே, நீங்கள் மட்டும்தான். நீ என் சக்தி புரியாமல் பேசுகிறாய் பிரஜண்டா. நான் அசுரகுரு சுக்கராச்சாரியார். அசுர இனத்தில் ஜென்மம் எடுக்கும் ஒவ்வொரு தத்த அசுர ராட்சசனும் என் விருப்பப்படிதான் நடக்க வேண்டும். செல், திரும்பிச் செல். நான் இந்த உலகத்தில் சாதிக்க வேண்டியது நிறைய இருக்கிறது சுக்கராச்சாரியாரே. அதனால் உங்கள் துஷ்டத்தனத்தை மன்னித்து நான் இப்போது செல்கிறேன். துஷ்டத்தனத்திற்கு தண்டனை வேண்டாம் என்றால் சர்வ சக்திமான் பகவான் மகாசுரனை ஆராதனை செய்யுங்கள் பிருகு புத்திரா. மூர்க்க பிரச்சண்டா, உனக்கு இது தெரியாதா? இந்த பிருகு புத்திரன் சுக்கராச்சாரியார் தான் வணங்கும் சிவனை தவிர வேறு யாரையும் ஆராதிக்க வேண்டும் என்று யோசித்து கூட பார்க்க மாட்டான். ஹரஹர மகாதேவா. ஓம் நம சிவாய, 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 ஓம் நம சிவாய். பாத கமலங்களை பணிகிறேன் தந்தையே. நீ உயர்ந்து விட்டாய் கஜானனா. பகவான் விஷ்ணுவின் அவதாரம் மகரிஷி வேதவியாசருக்கு உதவி செய்து வார்த்தைகளை தந்து நீ தர்மத்தை நிலைநிறுத்தி விட்டாய். உன்னால்தான் மகரிஷியின் உள்ளே விஷ்ணு புராணம் உதித்தது. மற்ற புராணங்கள் 18 புராணங்களும் நல்ல முறையில் உதித்தது. இவை அனைத்திற்கும் உண்மையான காரணம் தாங்கள் தானே தந்தையே. தாங்கள் எனக்கு ஆணை தராமல் இருந்தால் என் ஆணையின் கர்ம சித்தியை நீ எப்படி இத்தனை அழகாக செய்துவிட்டாய் மங்களமூர்த்தி. மானிட இனத்தின் தர்மம் சம்பிரதாயம் உன்னுடைய இந்த காரியத்தால் என்றும் நிலைத்து நிற்கும். மகரிஷி வேத வியாசரோடு உன்னுடைய பெயரும் வருங்கால புராணங்களில் நிலைத்து நிற்கும். தாங்கள் மீண்டும் ஏகதந்தனாகி விட்டீர்களே ஸ்ரீகணேசா. எம்பெருமான் தங்களுக்கு உடைந்த தந்தத்தை திருப்பி தந்தார் அல்லவா? அந்த தந்தம் எங்கே சென்றது மங்களமூர்த்தி? நந்தீஸ்வரா, ஒருமுறை விஷ்ணுவின் அவதாரமான பகவான் பரசுராமனின் ஆக்ரோஷத்தால் ஸ்ரீ கணேசரின் ஒரு தந்தத்தை உடைத்து அவனை ஏகதந்தனாக்கினார். இன்று ஸ்ரீஹரி விஷ்ணுவின் இன்னொரு அவதாரம் மகரிஷி வேதவியாசருக்கு உதவி செய்ய இவரே தன்னுடைய தந்தத்தை தியாகம் செய்துவிட்டார். உன்னுடைய இந்த தியாக எண்ணத்தை எண்ணி நான் மகிழ்ச்சி அடைகிறேன் கஜானனா. நீ உயர்ந்தவன். உன்னுடைய எண்ணம் மிக உயர்ந்தது. உன் எண்ணங்கள் இப்படியே சிறந்து விளங்க வேண்டும். பதி பரமேஸ்வரனுக்கு பணிவான வணக்கங்கள். வணங்குகிறேன் தாயே. மகனே, நீண்ட காலமாக நீ எங்கே சென்று விட்டாய் மகனே? நான் சுவாமியிடம் எப்படியெல்லாமோ கேட்டுவிட்டேன். ஆனால் அவர் பதில் கூறவே இல்லை. நியதி நிச்சயித்த நேரத்தில் தான் அனைவரும் திரும்பி வருவார்கள். அந்த நியதியை எப்படி முன்பே கூற முடியும் தேவி பார்வதி? ஸ்ரீ கணேசர், உன்னுடைய எண்ணத்தை நல்ல முறையில் நிறைவேற்றுவதற்காக என்னுடைய ஆணையின்படி மகரிஷி வேதவியாசருக்கு உதவ சென்றிருந்தார். அவரோடு சேர்ந்து மகா காவியங்களை ஏற்றி மகா காரியம் செய்திருக்கிறார். கஜானனா, எந்த காரியத்தை செய்தால் பிற்காலத்திற்கு நன்மை நடக்குமோ அதை செய்ய வேண்டும். அந்த தர்ம காரியத்திற்கு நீ எவ்வளவு உதவி செய்தாலும் அது நல்லதே. அவருடைய மகிழ்ச்சியும் சிறந்த செய்கையும் உன்னுடைய காரியத்திற்கு சற்றும் குறைவில்லை தேவி பார்வதி. மகனுக்கு தாய்தான் மிகப்பெரிய சொத்து. உன்னுடைய அன்பையும் பாசத்தையும் கட்டுப்படுத்தி வைத்து கஜானனுக்கு சம்பிரதாயத்தையும் ஒழுங்குமுறைகளையும் கற்றுக் கொடுத்தது முதலில் நீயல்லவா தேவி? உனக்கு நன்றி தேவி. என்னை புகழும் போது தங்களை எதற்காக விட்டுவிட்டீர்கள் சுவாமி? உண்மை இதுதானே? தாய் தந்தையர்கள் அன்போடு இருந்தால் பிள்ளைகளின் எதிர்காலம் சுகமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். சத்தியமான வாக்கு தேவி பார்வதி. பிள்ளைகளின் வடிவத்தில் தாய் தந்தை சராசரத்தில் நாகரிகத்தை வளர்க்கிறார்கள். அவர்கள் பொறுப்பை தாய் தந்தை தானே வகிக்கின்றார்கள்.
அவர்களை முறைப்படி நாம் வளர்த்து விட்டால் பிற்காலத்தில் என்ன குறை வரும்? வா மகனே, நீ வெகு நாட்களாக நல்ல போஜனம் உண்ணாமல் இருந்திருப்பாய். நான் உனக்கு சுவையான மோதகத்தை என் கையாலேயே தருகிறேன். மன்னியுங்கள் தாயே, நான் இப்பொழுது எதையும் உண்ண முடியாது. ஒரு முக்கியமான வேலையில் இருக்கிறேன். வணங்குகிறேன் தந்தையே, வணங்குகிறேன் தாயே. என்ன ஆயிற்று சுவாமி என் மகனுக்கு? 3 கஜானன்களும் என்னை விட்டு பிரிந்து விட்டனர். முன்பெல்லாம் மோதகம் என்றாலே எவ்வளவு ஆனந்தப்படுவான். ஆனால் இப்பொழுது அவன் எதையுமே உண்பதில்லையே. தாங்கள் என் கவலையை தீர்த்து வையுங்கள். ஜகத் ஜனனியான தேவி பார்வதி இப்படி கவலைப்படுவது நன்றாக இல்லையே. மங்களமூர்த்தியிடம் ஏற்பட்டுள்ள இந்த மாற்றங்கள் பிற்காலத்தில் உள்ளவர்களுக்கு நல்ல கதியை காண்பிக்கும் ஒரு நல்ல வழிதான். இன்று மங்களமூர்த்தி ஸ்ரீ கணேசனுக்கு நிறைய மோதகம் பிடிக்கலாம், ஆனால் பிற்காலத்தில் அது குறையலாம். நீ மோதகம் செய்து செய்து களைத்திருக்கலாம், ஆனால் அவன் உண்டு உண்டு அழுக்கவில்லையே. எனக்கு எதுவும் புரியவில்லை சுவாமி. சமயம் வரும்போது அனைத்தும் தன்னால் தெரியும். வணங்குகிறேன் கௌரிபுத்ரா ஸ்ரீ கணேசா. உங்களுக்கு தெரிந்திருக்குமே, மூலப்புரம் ஸ்ரீ மா கணேசரின் அடுத்த அவதாரம் வருவதற்கு இன்னும் அதிக சமயம் இல்லை. அதனால் சிந்திப்பதை விட்டுவிடுங்கள். திகைக்க வேண்டாம் கௌரிபுத்ரா. மூலப்புரம் ஸ்ரீ மா கணேசரின் ஒவ்வொரு அவதாரமும் உங்கள் ஜோதியில் இருந்துதான் வெளிவருவார்கள். எப்போது மூலப்புரம் மா கணேசரின் ஆணை தங்களுக்கு கிடைக்கிறதோ அப்போது நான் வெளிவருவேன். அப்போது நாம் இருவரும் ஒன்றாக சேர்ந்து விளையாடலாம். தங்கள் அனைத்து கவலைகளையும் விட்டுவிடுங்கள். ஜெய் ஜெய் ஸ்ரீ மா கணேசா. வணங்குகிறோம் கௌரிபுத்ரா. ஜெய் ஜெய் ஸ்ரீ மா கணேசா. ஜெய் ஜெய் ஸ்ரீ மா கணேசா. ஓம் கங் கணபதே நம. ஓம் கங் கணபதியே நம. ஓம் கங் கணபதே நம. ஓம் கங் கணபதியே நம. ஓம் கங் கணபதே நம. ஓம் கங் கணபதியே நம. ஜெய் ஸ்ரீ கணேசா. பக்த சிரோன்மணி கணேசதாசா, பக்தியான மகாராணி கீர்த்தி, அன்பின் அடையாளமான பேலா, உங்கள் மூவரின் கடுமையான ஆராதனை கண்டு நான் மகிழ்ந்து விட்டேன். என்னுடைய மகிழ்ச்சியில் உங்கள் அனைவரது எண்ணத்தையும் நிறைவேற்றும் நோக்கத்தோடு வந்திருக்கிறேன். உங்களுக்கு என்ன வேண்டும் அதை கேளுங்கள். பக்தவத்சலா, தங்கள் பக்தியில் கிடைக்கும் ஆனந்தம் எனக்கு எந்த வரதானத்திலும் கிடைக்காது. நான் முதலிலேயே தங்களை வேண்டிக் கொண்டு விட்டேன். தங்கள் பாதங்களுக்கு சேவை செய்யும் பாக்கியத்தை தவிர வேறெதுவும் தேவையில்லை. கணேசதாசா, வரம் பெறும் ஆசையை தியாகம் செய்வது உண்மையில் கடினமான விஷயம். உன் பக்தியின் சக்தியின் மூலம் நீ இந்த சராசரத்தில் உள்ளவர்களை விட மிகவும் உயர்ந்து இருக்கிறாய். உன் பக்தி மிகவும் சிறந்து விளங்குவதால், தூய்மையான கங்கையை போல் இருப்பதால் இந்த இடமே தூய்மையாக காட்சியளிக்கிறது. இந்த இடத்திற்கு யாத்திரை வரும் யாத்திரையாளர்களின் மனது பக்தி என்னும் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும். உனக்கு மங்களம் உண்டாகட்டும். இவை அனைத்தும் தங்களால் தானே மங்களமூர்த்தி. தங்களின் பரம சுந்தர சொரூபம் என் கண்களில் எப்போதும் இருக்க வேண்டும். அப்படியே ஆசீர்வதியுங்கள் பிரபு. அப்படியே ஆகட்டும். பக்தரசி, உன் பக்தியை மெச்சி நான் தரப்போகும் ஒரு மகா வரதானம் உனக்காக காத்திருக்கிறது. அதனுடைய பலன் சமயம் வரும்பொழுது உனக்கு கிடைக்கும். உன்னுடைய பக்தியை பார்த்ததோடு மகாராணி கீர்த்தி மற்றும் பேலாவின் பக்தியும் கூட என்னை மகிழ்வுறச் செய்கிறது. மகாராணி கீர்த்தி, கூறுங்கள் பிரபு. கடுமையான ஆராதனையால் முன் ஜென்மத்தில் நீ செய்த பாவங்கள் அழிந்து விட்டது. இப்பொழுது நீ விரும்பும் எந்த வரத்தையானாலும் கேட்கலாம். இப்பொழுது நீ மகாராஜா சசிவாகன் மனதில் அன்பு உதயமாகி உன்னை பட்டத்து ராணியாக்க மீண்டும் எண்ணிக்கொண்டிருக்கிறார். மகாராஜா சசிவாகன் உன்னை பார்ப்பதற்கு ஆவலோடு காத்திருக்கிறார். அவன் சேனைகள் உன்னை தேடி அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். மன்னித்து விடுங்கள் மங்களமூர்த்தி. மகாராஜா பட்டத்து ராணியாக அவருக்கு பிரியமான சசி பிரபாவைத்தானே வைத்திருக்கிறார். அவர் என்னை வெறுக்கவில்லையா?
சசிபிரபாவின் குணம் இப்பொழுது களங்கமடைந்து விட்டது. தன்னைத்தானே குழப்பிக் கொண்டு இப்பொழுது அவள் அழிவு பாதையை நோக்கி வீணாக சென்று கொண்டிருக்கிறாள். இப்பொழுது அவளை பற்றி நீ கவலைப்படாதே. உனக்கு என்ன வேண்டுமோ அதை பற்றி மட்டும் நீ யோசி. இல்லை பிரபு, இல்லை. தங்கள் கருணையால் தாங்கள் எனக்கு செய்த உதவிக்கு நான் தகுதியானவள் அல்ல. நான் பாக்கியசாலி பிரபு, நான் பாக்கியசாலி. எனக்கு வேறு எந்த ஆசையும் இல்லை. நீ கூறு பேலா, நீ என்ன ஆசைப்படுகிறாய்? உனக்கு என்ன வரம் வேண்டும்? இல்லை மங்களமூர்த்தி, இல்லை. உங்கள் தரிசனத்தை விட பெரிய வரம் சராசரத்தில் வேறு யாருக்கு கிடைக்கும் கூறுங்கள். தங்கள் அதி அற்புதமான ரூபத்தை கண்டு என் அனைத்து எண்ணங்களும் நிறைவேறிவிடும். உங்களது எண்ணங்கள் என்னை மகிழ்விக்கிறது பேலா. சமயம் வரும்பொழுது உங்களின் இந்த உணர்ச்சிக்கு உண்டான பலன்கள் நிச்சயம் வந்து சேரும். உங்கள் அனைவருக்கும் மங்களம் உண்டாகட்டும்.